அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 107. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 15/4/2024 திங்கள். செயல்பாட்டு அருள்வாழ்வு. ஆசிரமத்தில் துர்மாதிரியாக வாழ்வோருக்கு எதிராகவும் அனைத்தும் பொதுவானதாக இருக்க விரும்பியதும் அன்பு சகோதரர்களின் வெற்றி புனிதரை மகிழ்ச்சியுற செய்தது. அதுவே ஆசிரமங்களில் மாறுபட்ட விதத்தில் வாழ்பவரை கண்டிக்கும் கடுமையான விமர்சனமாகவும் அமைந்தது. பலர் ஆழ்நிலை தியானத்திற்காக இடத்தை சோம்பலின் இடமாக மாற்றி அருள்வாழ்வு நிறைவுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசிரம வாழ்வை இன்ப களியாட்டத்தின் சாக்கடையாக மாற்றுகின்றனர். நவீன ஏகாந்திகள் தாங்கள் நினைத்தபடி வாழ்வதையே நியதியாக கொண்டுள்ளனர். அனைவரும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. உடல் கொண்டு வாழும் பல புனிதர்கள் சிறந்த விதிகளை கடைபிடித்து வனத்துறவிகளாக வாழ்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற தந்தையரும் சிறந்த தனித்துவம் வாய்ந்த மலர்களாக விளங்கினார்கள். நம் கால வனத்துறவிகள் ஆரம்ப கால அழகிலிருந்து விலகிச் செல்லாமல் இருப்பார்களாக. அதன் பெருமைமிகு நியதிகள் அழியாது என்றும் நிலைப்பதாக. புனித பிரான்சிஸ் அனைவரையும் பிறரன்பை கடைபிடிக்க அறிவுறுத்தியும் மற்றவரை குடும்ப பாசத்தோடு நட்புறவு கொள்ளவும் தூண்டினார். என் சகோதரர்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று பழக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவர் மற்றவரிடத்தில் அங்கி அல்லது கயிறு அல்லது வேறு எதுவும் கேட்டாலும் மன உவப்புடன் வழங்க வேண்டும். அவர்கள் தங்கள் புத்தகங்களையும் நல்லவைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதலாக அவற்றை எடுத்துக்கொள்ள மற்றவரை வற்புறுத்தவும் வேண்டும் என்று சொல்லுவார். இவை அனைத்தையும் அவரே முதலில் செய்தார். இவற்றிலும் கிறிஸ்து தன் வழியாக செய்தவற்றை பற்றி அவர் எதுவும் பேசுவதில்லை. இவை அனைத்தையும் அவரே முதலில் செய்தார். இவற்றிலும் கிறிஸ்து தன் வழியாக செய்தவற்றை பற்றி அவர் எதுவும் பேசுவதில்லை. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் வாழலாம் என்பது ஒவ்வொருவருடைய தன்மதிப்பையும் தன்மானத்தையும் தன்னாட்சியையும் உணர்த்தும் உயர்ந்த விழுமியமாகும். ஒவ்வொருவரையும் எவ்வித விதிவிலக்கின்றி கடவுள் தன் சாயலாக படைத்து மகன் வழியாக செம்மைப்படுத்தி ஆவியின் ஆலயமாக வாழ வைத்து கொண்டு வருகிறான் என்ற